Hi friends, welcome to the channel நாஞ்சில் நாட்டு சமையல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு ஒரு புது ரெசிபி தாங்க பார்க்க போறோம். குழம்பு அடை. வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க. இதை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெலாம் வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம உளுந்து வடிக்கலாம் அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து பாருங்கள். இந்த மாதிரி 1 கப் உளுந்த மாவுக்கு 3 கப் புழுங்கல் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்து இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காய் 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி விரவிக்கோங்க. தேங்காய் உளுந்து மாவு இந்த 3 நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா இந்த மாதிரி விரவிக்கோங்க. இடியாப்ப மாவுக்கெலாம் எப்படி விரவுவோமோ அதே மாதிரி விரவிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விரவிக்கோங்க. நார்மல் வாட்டர் தான், ஹாட் வாட்டர் இல்லை. இதில் நீங்கள் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா விரவிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. மாவு காஞ்சிடாமல் இருக்க மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிக்கோங்க. இப்போ மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடியும் 3 ஸ்பூன் மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறுறது வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். 1 கப் திருவின தேங்காவை நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் இதில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி குழம்புக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்ச மசாலாஸை இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். ஸோ அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு தட்டி லைட்டாக ஓட்டு போட்டுக்கோங்க. இது உளுந்த வடை பண்ணுவோம்ல, அதே ப்ரொசீஜர் தான் அதுக்கு. குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சோன்னே தான் 1 by 1 நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி அடையை சேர்த்தீங்கன்னா அடை பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடையை சேர்க்கணும். இதில் 3 பேட்சஸாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு பேட்ச் தான் இதில் ஆட் பண்ணுறேன். அடை வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்படி ஒவ்வொரு பேட்சஸாக தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சுக்கணும். அடை இந்த மாதிரி குழம்புல சேர்த்தோன்னா 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு இலக்கி கொடுங்க. இல்லைன்னா அடை அடியிலே தங்கிரும். அப்புறமா அடி பிடிச்சிக்கும். இதில் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. மூடி இந்த மாதிரி பாதி மூடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொங்கிரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்புலேருந்து அடையை தனியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்படி ஒவ்வொரு பேட்சஸாக போட்டு எடுத்துக்கோங்க. அடை மாவு மொத்தமாகவே அடை தட்டி வச்சிடாதீங்க. ஒரு பேட்ச் பண்ணும்போது அடுத்த பேட்சுக்கு உண்டான அடை மாவை தட்டிக்கலாம். மொத்தமாக பண்ணி வச்சிங்கன்னா மாவெல்லாம் காஞ்சிரும். ஸோ ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு பேட்ச் பண்ணும்போது அடுத்த பேட்சுக்கு உண்டான அடை மாவை தட்டி வச்சுக்கோங்க. ஸோ இது செகண்ட் பேட்ச்சு. ஸோ நம்ம செகண்ட் பேட்சை இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ இது எல்லாமே குழம்புலேருந்து தனியாக எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக அடமாவே எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா அடையும் தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த குழம்புல சேர்த்துருங்க. குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்காக தான். இப்போ 3 பேட்சஸும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. இனி மறுபடியும் அதில் சேர்த்துருங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் மொத்தமாக சேர்த்துருங்க. கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். தேவையான அளவு அடை எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக குழம்பு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான குழம்படை
தயார். இந்த குழம்படை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு இந்த ரெசிபி பழமையான ரெசிபி தாங்க, பட் உங்களுக்கு இது புதுமையான ரெசிபி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம நாஞ்சில் நாட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.